ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரெசிபி நீர் தோசைங்க. இது செய்முறை பார்க்கலாம். இது ரேஷன் பச்சரிசியில் தான் நான் இது செய்திருக்கேன். இப்போ ரேஷன் பச்சரிசியை ஊற வைக்கும் போதே நல்லா 4 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. திரும்பவும் ஊறின பிறகு மறுபடியும் ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தோசை செய்து கொடுங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சில பசங்களுக்கு கோதுமை தோசையோ இல்லை மற்றது என்ன ரெடி பண்ணி கொடுக்குறோம், அடை தோசை என்னமோ அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னுவாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம இட்லி தோசை ஊற்றுற மாவு எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். இது அரைச்சிட்டு நம்ம உடனே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இந்த தோசை. இப்போ அரிசியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு கிரைண்டரில் போட்டாச்சுங்க. 1 கிலோ அரிசிக்கு இந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுவும் அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் சாதம் கம்பல்சரி போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க. சாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தேங்காய் மட்டும் கூட போட்டு அரைச்சி தோசை ஊற்றினீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாதம் அதில் சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் சாதம் என்கிட்ட இருந்ததுனால 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. மாவு அரைச்சாச்சு, அதில் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் ஒரு பக்கம் ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டுங்க. இன்னொரு சைடு வானல் வச்சு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி தான் இந்த தோசைக்கு சூப்பரான ஒரு சைடிஷ். காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்குங்க. இதே மெத்தடில் இந்த தோசைக்கு சட்னி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வானலில் வந்து சட்னியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்குங்க. அதனால் தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து வரணும், பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். இந்த சட்னியும் நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 4 பல் பூண்டு, 4 பல் வெங்காயம், ஒரு 3 தக்காளி, காய்ந்த மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளித்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சட்னி ரெடி. பாருங்கள், சட்னி வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு எண்ணெய் துணியில் நல்லா தடவிக்கலாம். இதுக்கு ஆயிலெலாம் சேர்க்கணும்னு இல்லைங்க, எண்ணெய் துணியை மட்டும் தடவினீங்கன்னா போதும். இப்போ மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கல்லில் மாவை ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு மூடி போட்டுடலாம். இது 1 சைடு மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். இதை திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லைங்க. ஆப்பம் மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளை வெளியேறுன்னு சூப்பரான நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தோசையை வேக வச்சு நம்ம எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அதோடு நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்றத விட சூடாகவே இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை சேர்த்தும் சாப்பிட்லாங்க. அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான சிம்பிளான ஒரு நீர் தோசை ரெடிங்க. இட்லி தோசையே இல்லை, மாவு இல்லை அப்படின்னீங்கன்னா டக்குன்னு ஒரு டம்ளர் அரிசி ஊற வைங்க. தேங்காவை சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு இந்த சட்னி ரெடி பண்ணி உடனே ஊற்றி கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான ஒரு தக்காளி சட்னியும் நீர் தோசையும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த நீர் தோசையை பொறுத்த வரைக்குங்க சாஃப்டாகவும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா முருகலாக வேணும்னாலும் நம்ம முருகலாகவும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. தோசை வந்து கொஞ்சம் ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்க்ரிஃபியாக வரும். இல்லை நம்மளுக்கு சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தோசையை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. அப்படியே எடுத்துட்டிங்கனாலும் சாஃப்டாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு ரெசிபி இது. சிம்பிளானதும் கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுகளுமே இருக்கும் ரேஷன் அரிசி, அதிலே நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அரிசி வந்து ரொம்பவும் சரியில்லைன்னா அதில் செய்யாதீங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசியிலே, அதில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான நீர் தோசை ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.